பிரியமானவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்திற்கு அந்த கடைசி மாதம் இருக்கிறது அல்லவா, பஸ்காவின் அந்த மாதத்துடைய நிகழ்வாக இது அமைகிறது. இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்துவதற்கென்றே சில பேர் அவரிடத்திலே சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அவரை ஒரு சராசரி மனிதனைப் போல எண்ணி இருந்தார்கள். விசேஷமாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் அரசாங்கத்திலும் அரசியலிலும் ஆளுமை உள்ளவர்கள் தான் அப்படி அவரிடத்திலே பேசிக்கொள்வதை நாம் காணலாம். கலிலேயாவிலிருந்து வந்து எருசலேமிலே பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வந்திருந்த ஒரு சிலரை அவர்கள் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி, ரிவோல்ட் ஆக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களை அரசு செய்து, அவர்களை அடித்து கொலை செய்து, இப்படி அவருடைய இரத்தம் பஸ்கா பண்டிகை நாளிலே ஆடனுடைய இரத்தம் கிதரோன் ஆற்றிலே வடிந்து ஓடுவதோடு கலந்து இதுவும் ஓடியது என்பது ஒரு விளக்கமாக இது அமைகிறது. இப்படி கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள் எருசலேமிலே பிராது பண்ணினால், பஸ்காவின் நாட்களிலே பிராது பண்ணினால் இப்படி கொலை செய்யப்படுவார்கள், இது உமக்கு தெரியுமா என்று கிறிஸ்துவனிடத்திலே கேட்கிறார்கள். ஏனெனில் பஸ்கா பண்டிகை மிக சமீபமாக இருக்கிறது. இது முந்தைய பஸ்கா பண்டிகையிலே நடந்த சம்பவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக வாழ்ந்திருந்தாலும் தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் அவர் அப்டேட்டாக இருந்தார் என்பதையும் இது காட்டுகிறது. உடனடியாக அவர் சொல்லுகிறார், அந்த கலிலேயர்களுக்கு அப்படி சம்பவித்தது அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அவர்கள் பாவி என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்களும் பாவிகள் தான். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்திலிருந்து அவர்கள் செத்து போனது அவருடைய பாவத்தினாலே என்று நினைத்தார்கள் என்றும், அவருடைய பாவத்தின் சம்பளம் இந்த மரணத்தை உண்டாக்கியது என்றும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நினைவை தேவன் நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். இயற்கை சீற்றமோ நோய் நொடிகளோ முக்கியமான காரணம் தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுவதினாலே உண்டாவதுதான். சில வேளைகளிலே பிசாசு செய்தாலும் தேவன் மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். அவதூறான மரணத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். அது கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றி இரத்த சாட்சியாக மறிக்கிறதை தவிர. அவர்கள் கிறிஸ்துவை பயமுறுத்த விரும்பினார்கள். கிறிஸ்து அவர்களுக்கு இந்த செய்தியை கூட்டி சொல்லுகிறார். சிலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றது எருசலேமில் குடியிருக்கிற எல்லாரும் நல்லவர்களோ, கலிலேயர்கள் மட்டும் கெட்டவர்களோ என்று கேட்பது போல கேட்டுவிட்டு, நீங்களும் மனம் திரும்பாமல் இருந்தால் அப்படியே இயற்கை காரியத்தினாலே கெட்டுப்போவீர்கள் என்று சொல்லுகிறார். அது ரிவோல்ட் என்று சொல்லக்கூடிய புரட்சி போராட்டமாக இருந்தாலும், டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதை தேவன் அங்கு விளக்கப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்களுக்கு புரிய பண்ணுவதற்காக ரோமையை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம், திராட்சை செடி கொடியாய்தான் இருக்கும். அங்கே நிழலிலே அமர்வதற்கோ இலைப்பாறுவதற்கோ இடம் இருக்காது. ஆதலால் எஜமானன் அங்கே ஒரு அத்திமரத்தை நட்டிருக்கிறார். அத்திமரம் தனக்கு நிழல் தரும் கனி தரும் என்று காத்திருக்கிறார். அதுவோ அப்படிப்பட்ட கனிகளை தரவில்லை. 3 வருடம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்து, போதனை, ஊழியம் இவைகளெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தருணம், இன்னும் ஒரு வருடம் நான் அவைகளுக்கு கொத்தி எரு போட்டு அதை பண்படுத்தி கனி கொடுக்கிறதா என்று பார்ப்பேன் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். என் போதனைகளால் திரும்பாதவர்கள் என் மரணத்திலாவது திரும்புவார்களா, மனம் திரும்புவார்களா என்பது போல தேவன் இங்கே சொல்லுகிறார். கனி அப்படியும் கனி கொடாவிட்டால் அதை நான் வெட்டி போடுவேன் என்று பிதாவுக்கு கிறிஸ்து சொல்லுவது போல இந்த உவமை அமைகிறது. மற்றொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷம் பலவீனத்தினால் ஆட்கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவியினால் பலவீனப்பட்டிருந்த ஸ்திரீயானவள் நிமிரக்கூடாமல் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் திருமணமானவளாய் இருந்திருக்க வேண்டும், ஆதலால் அவளை ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவள் திருமணமாகி பிள்ளை பெற்றுக்கு பின்பாக நடந்த சம்பவமாக இருக்கலாம். 18 வருஷங்களாக என்றால் குறைந்தது 40 60 வயதுக்குட்பட்ட பெண்ணாய் அவள் இருக்கலாம். அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையானா என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் இப்படிப்பட்ட பிசாசின் பிடியிலிருந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்கே வந்தேன் என்பதற்காக ஆலயத்திலே வைத்து இவைகளை செய்கிறார். ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்க கூடாது என்பது அவர்களுக்கு வைத்தியர்கள் வேலை செய்வது போல எண்ணத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மாயக்காரனே,
உன்னில் எவனும் ஓய்வு நாளிலே தன் இரதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? நீ வளர்க்கிற உன் மிருகங்கள் மேல் உனக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறதே, என் சாயலில் நான் படைத்திருக்கிற இந்த மனிதர்கள் மேல் எனக்கு அன்பு இருக்காதா என்று தேவன் கேட்கிறார். 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் நான் விடுதலையாக்கக்கூடாதா? 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தாளே என்று சொல்லி ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நான் தான். ரெஸ்ட், த சாபத் ரெஸ்ட் இஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் டு பி வித் மீ. மனிதர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். அவர்கள் ரெஸ்டரேஷன் புதுப்பிக்கப்படுவார்கள், ரெக்கன்சிலேஷன் ஒப்புரவாவார்கள். We have Sabbath rest, we have Sabbath restoration, we have Sabbath reconciliation. ஓய்வும் ஒப்புரவாகுதலும் புதுப்பித்தலும் நமக்குள்ளாக நடக்கிறது. இதை தேவனே நமக்கு செய்வார். ஆதலால் கிறிஸ்து ஓய்வு நாளிலே இறங்கி வந்து இவைகளை செய்து காட்டினார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பூமியிலே விளக்கப்பாடம் எடுக்கிறார். வியாழன் கோளை நாம் புரிந்து கொள்வதற்கு பூமியின் அளவை அளந்து அது எத்தனை மடங்கு பெரியது என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா? பூமியோடு ஒப்பிட்டு படிப்போம் அல்லவா? அப்படித்தான். ஆனால் வியாழன் வேறு, புதன் பூமி வேறு. அதே போல பரலோக ராஜ்யம் வேறு, பூமியிலே இருக்கக்கூடிய இந்த ஓமைகள் வேறு. ஆனால் இவைகளுடைய சாரம்சங்களை புரிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு இவைகளை ஓமைகளாக எடுத்து காட்டுகிறார். கடுகு விதை என்பது மிக சிறியதாக இருக்கும், ஆனால் உயிருள்ளதாக இருக்கும். அதை ஒரு மனிதன், ஆண் மகன் எடுத்து தோட்டத்திலே வளர்த்தான். அது பெரிய மரமாயிற்று. எல்லா பறவைகளுக்கும் அது அடைக்கலம் தந்தது. தன்னில் ஜீவன் இருந்தது, மற்ற பிற ஜீவன்களுக்கு வாழ்வாதாரமாய் இருந்தது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து என்று ஒரு பெண்பாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்பாலானாலும் பெண்பாலானாலும் அவர்களுக்குள்ளாக ஜீவன் இருக்க வேண்டும். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பரலோர் ராஜ்யத்திற்கென்று கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். பரலோர் ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஜீவனும் ஜீவன் உள்ளவைகளும் அடைக்கலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் பல வழிகளிலே இந்த ஓமை நமக்கு பாடங்களை கற்றுத்தருகிறது. அதை 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் என்றால் கொஞ்சம் புளிப்பதற்கு கொஞ்சோண்டு புளிப்பு மாவை எடுத்து மாவிலே பிசைந்து இப்போ அரைப்படி மாவை பிசைகிறாங்கன்னா 3 படி அளவு பிடிக்கக்கூடிய 6 மடங்கு பிடிக்கக்கூடிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அது முழுவதுமாக பொங்கி எழும்பும். பரலோக ராஜ்யம் அப்படித்தான். ஒரு சைலண்ட் growth இருந்துகிட்டே இருக்கும். ஆடம்பரமான growth அல்ல, சைலண்ட் வளர்ச்சி இருக்கும். அமைதியான முறையிலே அடக்கமான முறையிலே அது வளர்ந்து பெரியதாக உப்பி வரும். புளித்தமா ஈஸ்ட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயனுடைய போதனைகளை குறித்து புளித்தமா என்று சொல்லுகிறாரே என்று நாம் யோசிப்போம். இங்கே அமைதியான வளர்ச்சியை குறித்து அடையாளப்படுத்துவதற்காக புளித்தமாவை பயன்படுத்துகிறார். இன்னும் சற்று ஆழமாக நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் தக்காளி, புளி, திராட்சைப்பழம், ஆப்பிள் இப்படி அநேக பழங்களில் எல்லாவற்றிலும் போதை மருந்து அளவு இருக்கும். அதனுடைய அளவு குறைவாக இருக்கும். ஆல்கஹாலுடைய அந்த அளவு குறைந்த தன்மையிலே பழங்களும் காய்கறிகளும் நமக்கு தேவை. உடம்பில் நடக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் சர்க்குலேஷனுக்கு, சர்க்குலேஷனுக்கு இந்த ஆல்கஹால் தேவை. சரீர சுத்திகரிப்புக்கு, இம்யூன் சிஸ்டம் உருவாவதற்கு இவை எல்லாவற்றுக்கும் ஆல்கஹால் தேவை. ஒரு குறைந்த மாத்திரை அளவிலே தேவை. ஆதலால் அவைகளெல்லாம் தேவன் பழங்களிலே வைத்து படைத்திருக்கிறார். சிட்ரிக் ஆசிட் என்றெல்லாம் லெமன் இப்படி புளிப்பு தன்மை உள்ளதெல்லாம் அப்படிப்பட்ட ஆல்கஹால் கலந்த பொருட்கள். ஆனால் தேவனிடம் வரும்போது இந்த போதை பொருட்களை அதிகமாய் உண்டு வருவதனாலே மந்தமாய் கேட்டு புரிந்து கொள்ளாமல் பேசுவோம். தேவ செய்தியை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளுடைய பிரெயின் மந்த புத்தியாகும். ஆதலால் ஆவி, ஆத்மா, சரீரம் ஃபுல் அட்டன்டிவாக தேவ சமூகத்திலே ஓய்வு நாளிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே சுத்திகரிப்பின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் இந்த போதை, இந்த ஆல்கஹால் எந்த மாத்திரை அளவு நமக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவு தேவன் வைத்திருந்தார். அதை மனிதன் கூட்டி கொண்டான், மல்டிப்ளை பண்ணி கொண்டான். அதனால அவனுடைய புத்தி மந்த புத்தியாகிறது. தேவன் படைத்ததெல்லாம் பரிசுத்தமாயிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே வாசிக்கிறோம். ஆதலால் தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாம் இந்த பூமியிலே வாழும்போது பல இடுக்கமான கஷ்டங்களை அனுபவித்துத்தான் போக வேண்டியது வரும். அநேகர்
அதை முயற்சி செய்தாலும் அடையாமல் போய்விடுவார்கள். இப்பொழுது பரலோக ராஜ்யத்தின் கதவு திறந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவானவர் பரிந்து பேசுகிற தேவனாய் வந்திருக்கிறார். ஆகையால் கதவு பூட்டப்படுவதற்கு முன்பாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை முழுமனதாய் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறிவிடுகிறோம். பூமியிலே பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். காலம் வரும், கிறிஸ்து நியாயாதிபதியாய் வருவார். இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இனி நியாயாதிபதியாய் வருவார். அப்பொழுது கதவு பூட்டப்படும். கிருபை என்கிற கதவு பூட்டப்படும். நியாய விசாரணை என்கிற சிங்காசனம் திறக்கப்படும். அப்பொழுது நீர் எங்கள் சமூகத்திலே இருந்தீரே, எங்கள் வீதியிலே போதகம் பண்ணீரே, நாங்கள் உம்மை அறிவோமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது மனிதர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்துவோ நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார். புறம்பே தள்ளப்படுவார்கள். பூமியிலே கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும், நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் கிறிஸ்து நம்மை அறிந்து கொள்வார், பரலோகத்திலே அறிமுகம் செய்வார். ஆதலால் பூமியிலே நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக அறிவிக்கிறவர்களாக இருப்போமானால் பரலோகத்திலே கிறிஸ்து நம்மை அறிந்தவராகவும் நம்மை அறிவிக்கிறவராகவும் இருப்பார், அறிமுகப்படுத்துகிறவராகவும் இருப்பார். ஆமென். 28ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அநேக வேளையில் கிறிஸ்தவன் கூட ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்துலாம் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, பயங்கரமாக செய்தி கொடுப்பாங்க. அவங்கள குறித்தான எண்ணங்கள், சிந்தனைகள், இவங்க தான் ஆபிரகாம் பக்கத்தில் போய் உட்கார்ந்து பார்த்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த மறந்து விடுவார்கள். நோயிங் கிரைஸ்ட், கன்ஃபஸிங் கிரைஸ்ட், டெக்ளரிங் கிரைஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் அறிவிப்பதும் ஆழமாய் தியானிப்பதும் தான் மிக முக்கியமானது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத புத்தகத்தில் இருந்த இப்படிப்பட்ட ஹீரோக்களை எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்துவையோ மறுதலித்து விட்டார்கள். ஆதலால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். ஆனாலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து யூத ஜனங்கள் கைவிடப்பட்டாலும் மற்ற புறஜாதிகளிலிருந்து அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றால் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூதர்கள், ஆனால் அவர்கள் பிந்தி போவார்கள். பின்பாக தேவனை இழுத்து கொண்டவர்கள் யூதர் அல்லாதவர்கள், அவர்கள் முந்தி தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். ஆமென். நீங்களும் நானும் முந்தினோர்களாய் இருக்கிறோம். 31ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சில பரிசேயர்கள், பல இடங்களில் ஏன் இப்படி சில பரிசேயர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பழசு நம்ம எங்கெல்லாம் யூதர்கள் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் சினகா என்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதிலே போதகர்களாக அநேக பரிசேயர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆதலால் கிறிஸ்து எங்கெல்லாம் காரியங்களை செய்கிறாரோ அங்கெல்லாம் இந்த பரிசேயர்கள் அவரிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். இதுவும் எருசலேமில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்துவதற்கு மீண்டும் இவர்கள் சபை ஆலோசனை செய்கிறார்கள். இது எருசலேமில் இருக்கிறது. கலிலேவிலே இருக்கிற ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் நீர்தான் என்று சொல்லி அவன் நினைத்து உம்மை கொலை செய்வதற்கு அவன் எத்தனிக்கிறான் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். கிறிஸ்துவோ அவருடைய பயமுறுத்தலை கொஞ்சம் கூட கேட்காதவராய், அதற்கு அவர் நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன், நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன், என்னுடைய மரண நாளை அந்த காரியத்தை நடப்பிக்கிறவர் நான், அவனல்ல, இன்றும் நாளையும் மறுநாளும் நான் நடமாடுவேன். 3 வருட கால ஊழியத்திற்கு ஒப்புமையாக 3 நாட்களும் தேவன் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று அந்த நரிக்கு நான் சொன்னதாக போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பரிசேயர்களுக்கும் பதில் கொடுத்து, ஏரோது அப்படி ஒரு மனதாய் இருப்பானால் அந்த ஏரோதுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்று கிறிஸ்து சொல்வது போல இது அமைகிறது. ஆண்டவருடைய மகா பெரிய துக்கம் 34-35 எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமின் பிடிவாதம், மனக்கடினம் ஆகியவற்றிற்காக சிந்திய நமது ஆண்டவரின் கண்ணீர் அப்பப்பா அதிகம். மனிதனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை, கிருபையை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு அவர்கள்
சுதந்திரம் பெற்றிருந்தார்கள். ஃப்ரீ வில் அவர்களுக்கு இருந்தது. தேர்ந்தெடுக்கும் குணத்தை தேவன் வைத்திருந்தார். கிறிஸ்துவையே நிராகரிக்கிற அளவுக்கு அவர்களுடைய மனம் வெதும்பி போயிருந்தது. கிறிஸ்துவையே நிராகரிக்கிற அளவுக்கு மனிதர்கள் குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவே அழுகிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சொல்லி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேனே, உனக்கோ மனதில்லாமல் போயிற்றே என்று புலம்புகிறார். ஒரு தாய் தன் மகளுக்காக, தன் மகனுக்காக, தன்னை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகளுக்காக கதறுவது போல கதறுகிறார். நான் இல்லை என்றால் உன் வீடு பாழாக்கி விடப்படும். நான் இல்லை என்றால் நீ உயிர் வாழ முடியாது. என்னை நீ அறிக்கையிடாமல் இந்த பூமியிலே நீர் வாழ முடியாது என்று தேவன் கண்ணீர் வடித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 70ஆம் வருடத்தில் இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் நாசமாய் போனார்கள். அங்கே ஒரு வீடும் இல்லாதபடிக்கு எருசலேம் வீடு பாழாக்கப்பட்டது. ஆனாலும் காலங்களை வைத்திருக்கிறார். இவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற மேசியா இவர்தான் என்று சொல்லும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்கள் உணர மாட்டார்கள். இந்த இடத்திலிருந்து நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்தை இணைத்து படிக்கும்போது புறஜாதியர்களில் அநேகர் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி யூதர்களின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர் சதுசேயர்களைப் போல உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவோடு ஒப்புரவாவோம். இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வோம்.